ದೇವರಿಗೆ ಸರಿ ಸಮಾನವಾಗಿರುವಂತ ಮತ್ತೊಬ್ಬರು ಯಾರು? அவரை பற்றி தான் அந்த வசனம் சொல்லுது. ಆತನನ್ನು ಕುರಿತಾಗಿ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ. திருப்பி அதே வசனத்தை நீங்க எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ತಿರುಗಿ ಅದೇ ವಾಕ್ಯವನ್ನು ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಓದಿರಿ. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் ಫಿಲಿಪ್ಪರ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனம். 5ನೇ ವಾಕ್ಯ. ಎಲ್ಲ ಒண்ணಾ சேர்ந்து வாசிக்கலாம். ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಓದೋಣ. ಯೇಸುವಿನಲ್ಲಿರುವಂತ ಮನಸ್ಸು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಲಿ. தேவனுக்கு சமமா இருக்கிறவர் இயேசு. ದೇವರಿಗೆ ಸಮಾನವಾಗಿರುವ ಆತನು ಯೇಸು. ஆனால் இயேசு நமக்கு கர்த்தரா இருக்கிறார். ಆದರೆ ಯೇಸು ನಮಗೆ ಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ, பிதாவாக இல்ல. ತಂದೆಯಾಗಿಲ್ಲ. பிதாவுக்கு குமாரன் சரிசமனாக இருக்கிறார். ತಂದೆಗೆ ಕುಮಾರನು ಸರಿ ಸಮಾನವಾಗಿದ್ದಾನೆಂದು ಅರ್ಥವು. நம்புறீங்களா? அத ನಂಬುತ್ತೀರಿ? ಇದನ್ನ தந்தைக்கு சரிசமனாக சக்தியிலும் புத்தியிலும் அறிவிலும் பரிசுத்தத்திலும் நீதியிலும் நியாயத்திலும் கிருபையிலும் இரக்கத்திலும் பிதாவுக்கு இருக்கிற அதே ಕೆಪಾಸಿಟಿ அப்படியே மகனுக்கு இருக்குது. ತಂದೆಗಿರುವಂತ ಸರಿಸಮಾನವಾಗಿ ಆತನ ಬುದ್ಧಿಯು, ಜ್ಞಾನವು, ಕೃಪೆಯು, ಕರುಣೆಯು ಎಲ್ಲವೂ ಆತನ ತಂದೆಗೆ ಸರಿಸಮಾನವಾಗಿ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಇರುವುದು. இதுல ஒருத்தர் பிதா, இன்னொருவர் மகன். ಇದರಲ್ಲಿ ಒಬ್ಬಾತನು ತಂದೆ ಮತ್ತು ಒಬ್ಬಾತನು ಮಗನು. மகன் என்ன செய்கிறாரு? ಮಗನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? தன்னைத்தானே வெறுமையாக்கி ತನ್ನನ್ನು ತಾನು ಬರಿದು ಮಾಡಿಕೊಂಡು அடிமையின் ரூபம் எடுத்து ದಾಸನ ರೂಪವನ್ನು ಧರಿಸಿ மனுஷர் சாயலாகி ಮನುಷ್ಯ ರೂಪವನ್ನು ಹೊಂದಿ ஆட்டுக்குட்டியை போல வந்து மறிக்க கீழே வந்துட்டார். ಕುರಿಮರಿಯಂತೆ ಮರಣ ಹೊಂದಲಿ ಸಾಯಲಿಕ್ಕೆ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. கீழே வந்தவர் யாரு? ಕೆಳಗೆ ಬಂದವರು ಯಾರು? பரலோக பிதாவா? ಪರಲೋಕ ತಂದೆಯೇ. புரியுதா உங்களுக்கு சகோதரிகளே? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ ಸಹೋದರಿಗಳೇ ನಿಮಗೆ? கீழே இறங்கி வந்தது யாரு? ಕೆಳಗೆ ಇರಿದು ಬಂದಿದ್ದು ಯಾರು? பிதாவா மகனா? ತಂದೆಯ ಮಗನೇ. அனுப்பினவர் யாரு? ಕಳಿಸಿದಾತನು ಯಾರು? ತಂದೆ, ತಂದೆಯಾದ ದೇವರು. ಅನುಪಪಟ್ಟವರು ಯಾರು? ಕಳಿಸಲ್ಪಟ್ಟವರು ಯಾರು? ಮಗನು. ಕಳುಹಿಸಿದವನು ತಂದೆಯಾಗಿದ್ದರೆ ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟು ಇಳಿದು ಬಂದವನು ಯಾರು? இயேசு கிறிஸ்தனு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இயேசு கீழே பூமியில் இருக்கும் பொழுது, ಆದ್ದರಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ பிதாவின் சித்தத்தை செய்தார். ತಂದೆಯ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಿದನು. பிதாவினுடைய ராஜ்யத்திற்காக அவர் உழைத்தார். ತಂದೆಯ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಆತನು ದುಡಿದನು. பிதாவினுடைய ಉದ್ದೇಶத்தை, அவருடைய சித்தத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ತಂದೆಯ ಉದ್ದೇಶವನ್ನು, ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ನಮಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟನು. பிதாவிடத்தில் போகிற வழியை நமக்கு அவர் காட்டுகிறார். ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗವನ್ನು ನಮಗೆ ತೋರಿಸಿಕೊಟ್ಟನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை சொல்லிக் கொடுக்க கீழே இறங்கி வந்தவர் மகன். ಇದನ್ನು ಹೇಳಿಕೊಡುವುದಕ್ಕೆ ಕೆಳಗೆ ಇಳಿದು ಬಂದ ಆತನು ಮಗನು. மகனாகிய இயேசு, ಕರ್ತನಾದ ಈ ಮಗನಾದ ಯೇಸು பிதாவுக்கு மகன், ತಂದೆಗೆ ಮಗನು. உங்களுக்கு எனக்கு ಯಾರು? ನಿಮಗೂ ನನಗೂ ಯಾರು? கர்த்தர். ಯೆಹೋವ ಕರ್ತನು. ஹல்லேலூயா, ஹல்லேலೂயா. நமக்கு அவர் கர்த்தர். ನಮಗೆ ಆತನು ಕರ್ತನು. லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. அவரை இப்போ என்னை என்னன்னு சொல்லுவீங்க? ಇವಾಗ ನನ್ನನ್ನು ಏನೆಂದು ಹೇಳುತ್ತೀರಾ? ಚಪಾತಿಯಾ? ಪಾಸ್ಟರ್. பாஸ்டர். ಪಾಸ್ಟರ್. சில பேர் என்னைய போஸ்டர் ஆக்கி விட்டுறாங்க. ಕೆಲವರು ನನ್ನ ಪೋಸ್ಟರ್ ಆಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ஒரு பிரதர் SMS அனுப்பிச்சாருன்னா பேஸ்டர்னு போடுறாரு. ಒಬ್ಬ ಫಾದರ್ SMS ಕಳಿಸಿದ್ರೆ பேஸ்டர். நல்ல பேஸ்ட் போடுறாருன்னு அர்த்தம். ಎಲ್ಲ ಪೇಸ್ಟ್ ಚೆನ್ನಾಗಿ ಹಾಕಿದ್ದೇನೆ ಅಂತ ಅರ್ಥವು. அதையும் ஏத்துக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ಅದನ್ನ ನಾನು ಸ್ವೀಕರಿಸುತ್ತೇನೆ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್ ಬ್ರದರ್. ವಸನத்தை போட்டு உங்களை பேஸ்ட் போட்டு ஒட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮ್ಮ ಪೇಸ್ಟ್ನ ಮೂಲಕ ಅಂಟಿಸಬೇಕೆಂದು ನೋಡುತ್ತಾರೆ. சில பேர் போஸ்டர் அடிச்சு ஒட்டிடலாம், முடிஞ்சு போச்சு கதை, ಅಂಟಿಸೋಣ, ಮುಗಿದು ಹೋಯ್ತ ಕಥೆ. அதையும் நான் ஏத்துக்கிட்டேன். சரி, ரைட். ಅದನ್ನ ನಾನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತೇನೆ. ಸರಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பேர் என்ன? ನನ್ನ ಹೆಸರು ಏನು? சில பேருக்கு அதுவும் தெரியாது. நீங்க பேஸ்டர்னு சொல்லுங்க, போஸ்டர்னு சொல்லுங்க, பாஸ்டர்னு சொல்லுங்க, பரவாயில்ல. ஆனா என் பேர் அது இல்ல. ನನ್ನನ್ನು ನೀವು ಪೇಸ್ಟ್ ಅಂತ ಹೇಳಿರಿ, ಪಾಸ್ಟರ್ ಅಂತ ಹೇಳಿರಿ, ಪೋಸ್ಟರ್ ಅಂತ ಹೇಳಿರಿ, ನನ್ನ ಹೆಸರು ಅದಲ್ಲ. என் பேர் என்ன? ನನ್ನ ಹೆಸರು ಏನು? பிலிப் சித்தார்த்தா. ಫಿಲಿಪ್ ಸಿದ್ಧಾರ್ಥ. அந்த மாதிரி ಆ ವಿಧವಾಗಿ ಯೇಸು ಅದು ಅವருடைய பெயர். ದೇವರ ಆತನ ಹೆಸರು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யாரு? ಆತನು ಯಾರು? அப்பாவா? ತಂದೆನೇ? இல்ல, ಇಲ್ಲ. அவர் நம்முடைய சகோதரன். ಆತನು ನಮ್ಮ ಸಹೋದರನು, மூத்த சகோதரன், ಚೊಚ್ಚಲ ಮೊದಲ ಸಹೋದರನು. அதுதான் இங்க வாசிக்கிறோம். ಅದನ್ನೇ ನಾವು ಇಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் யாரெல்லாம் முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயல் அப்படியே அவங்களுக்கும் வரணும்னு சொல்லி அவர் முன்குறித்திருக்கிறார்.
29 ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ. ರೋಮರಿಗೆ ಬರೆದ 8:29. पहले से जान लिया है, उन्हें पहले से ठहराया भी है कि उसके पुत्र के स्वरूप में हो, ताकि वह बहुत भाइयों में पहलौठा ठहरे. Amen. For those God foreknew, He also predestined to be conformed to the likeness of His Son, that He might be the firstborn among many brothers. Hallelujah. Hallelujah. தம்முடைய சகோதரர்களுக்குள்ளே ತನ್ನ ಸಹೋದರರೊಳಗೆ அவரை மூத்த சகோதரனாக இருக்கும்படி கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். ಅದನ್ನು ಮೊದಲ ಸಹೋದರನಾಗಿ ಆತನು ದೇವರು ತೋರಿಸಿದನು. எதுக்காக? ಏತಕ್ಕಾಗಿ? நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறாரா? ನಮ್ಮನ್ನು ಏತಕ್ಕಾಗಿ ಕರೆದಿದ್ದಾನೆ. மூத்த சகோதரனுடைய சுபாவம் ನಮ್ಮ கிட்ட ಇಲ್ಲ. ಹಿರಿಯ ಸಹೋದರನ ಒಂದು ಆ ಗುಣಾತಿಶಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಸ್ವಭಾವಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ. நிதி சொல்லும் போது சொன்னா நமக்கு யாருக்காவது தகுதி இருக்கா? நிதி ಹೇಳುವಾಗ ಹೇಳಿದ್ರೆ ನಮಗೆ ಯಾರಿಗಾದ್ರೂ ಅರ್ಹತೆ ಉಂಟೆ? ಇಲ್ಲ. என்ன தகுதி? ಏನು ಅರ್ಹತೆ? இயேசு கிறிஸ்துவை போல தகுதி நமக்கு இருக்குதா? இயேசு கிறிஸ்துவிನಂತ ಅರ್ಹತೆ ನಮಗಿದೆಯಾ? எனக்கு இல்ல. ನನಗೆ ಇಲ್ಲ. உங்களுக்கு இருக்குதா? ನನಗಿಲ್ಲ. உங்களுக்கு இருக்கா? ನಿಮಗಿದೆಯಾ? ஆனா எதுக்கு அப்புறம் வந்திருக்கிறோம்? ಆದರೆ ಏಕೆ ಇಲ್ಲಿಗೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ? எதுக்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாரு? ಏಕೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ? கிறிஸ்து இயேசு என்கிறவருடைய சாயல், அந்த சொரூபம், அந்த குணாதிசயம் நமக்குள்ளே வருவதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಸಾರೂಪ್ಯವು ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு இயற்கையா நேச்சுரலா அது வரல, அது வர மாட்டேங்குது. ಸ್ವಾಭಾವಿಕವಾಗಿ ನಮಗೆ ಬರಲಿಲ್ಲ. ಆದರೆ என்ன செய்றாரு? இயேசு ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? இயேசுவை மாடலாக வச்சுக்கிட்டு பிதா என்ன செய்றாரு? இயேசுவை பாரு, அதே மாதிரி இரு. ಯೇಸುವನ್ನು ಮಾದರಿಯಾಗಿ ಇಟ್ಟು ತಂದೆಯಾದ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ಯೇಸುವನ್ನು ನೋಡು, ಅದೇ ವಿಧವಾಗಿ ನೀನು ಇರು. இயேசுவை பாரு, ಯೇಸುವನ್ನು ನೋಡು, அதே மாதிரி நீ இரு. அதே விதವಾಗಿ ನೀನು ಇರು. இயேசு சொல்றதை கேளு, ಯೇಸು ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳು, நீயும் அதே மாதிரி பேசு. ನೀನು ಅದೇ ವಿಧವಾಗಿ ಮಾತನಾಡು. இயேசு எப்படி நடக்கிறாரு பாரு, ಯೇಸು ಈ ವಿಧವಾಗಿ ನಡೆಯುತ್ತಾನೆ ನೋಡು, அதே மாதிரி நீ நட, ಅದೇ ವಿಧವಾಗಿ ನೀನು ನಡೆ. இப்படி இயேசுவை நமக்கு முதற் சகோதரனாக வச்சிருக்கிறார் பிதா. ಈ ವಿಧವಾಗಿ ಯೇಸುವನ್ನು ನಮಗೆ ಹಿರಿಯ ಸಹೋದರನಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ತಂದೆಯಾದ ದೇವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை ஒரு குடும்பத்துல அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಮಕ್ಕಳನ್ನು ಪಡೆದರೆಂದು ಎಂದುಕೊಳ್ಳಿ. அந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? யார் மாதிரி இருப்பாங்க? ಮಕ್ಕಳು ಹೇಗಿರುತ್ತಾರೆ? ಯಾರ ವಿಧವಾಗಿರುತ್ತಾರೆ? அப்பா அம்மா மாதிரி இல்லையா? ತಂದೆ ತಾಯಿಗಳಂತೆ. வெறும் அப்பான்னு சொல்றது பயப்படுறா, அம்மா உதைப்பாங்க. வெளியில அம்மா உட்காந்துருக்காங்க, ஏண்டி என்னைய சொல்லலையா? நீ உங்க அம்மா மாதிரி தான் இருப்ப, நீ ನಿಮ್ಮ ತಾಯಿ ಅಂತ ಇರುತ್ತೀನಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா அம்மா மாதிரி தான் பிள்ளைங்க இருப்பாங்க. ಅಪ್ಪ ತಂದೆ ತಾಯಿಯಂತೆ ಮಕ್ಕಳು ಇರುತ್ತಾರೆ. பிதாவை போல யார் இருக்கிறா? ತಂದೆಯಂತೆ ಯಾರಿದ್ದಾರೆ? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಬ್ಬನೇ ಮಾತ್ರ ಇದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆலே இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம யாருமே இல்ல, சரியா? ನಾವು ಯಾರು ಸರಿಯಾಗಿ ಇಲ್ಲ. அப்புறம் எதுக்குங்க நம்மளை அழைச்சார் ஆண்டவர்? ಏತಕ್ಕಾಗಿ ಇಲ್ಲಿಗೆ ನಮ್ಮ ದೇವರು ಕರೆದನು? இயேசுவை நமக்கு காட்டி, ಯೇಸುವನ್ನು ನಮಗೆ ತೋರಿಸಿ, இது சொல்றதுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு கதை சொல்றேன். ಇದನ್ನು ಅರ್ಥವಾಗುವಂತೆ ನಾನು ಒಂದು ಕಥೆಯನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರವು. ஒரு பெரிய பணக்காரர், ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತನು, இந்த ஊரினுடைய மகாராஜான்னு வச்சுக்கோங்க. ಈ ಊರಿನ ಮಹಾರಾಜನೆಂದು ಅಂದುಕೊಳ್ಳಿರಿ. அவருடைய அரண்மனையில, ಆತನ ಅರಮನೆಯಲ್ಲಿ வேணுங்கிற அளவுக்கு ரூமுங்க இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, காசு இருக்குது, துணி சாப்பாடு எல்லாம் இருக்குது. ಅವರ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಬೇಕಾದಷ್ಟು ಕೋಣೆಗಳಿವೆ, ಬೇಕಾದಷ್ಟು ಆಹಾರವಿದೆ, ವಸ್ತ್ರಗಳಿದೆ, ಚಿನ್ನವಿದೆ, ಬೆಳ್ಳಿ ಇದೆ, ಬೇಕಾದಷ್ಟು ದವಸಧಾನ್ಯಗಳಿವೆ. அவங்க உட்கார்றதுக்கு சிம்மாசனங்கள் நிறைய இருக்குது. ಅವರು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಿಂಹಾಸನಗಳು ಅನೇಕವಿರುವುದು. டைனிங் டேபிள்ல பார்த்தா நிறைய சேர் போட்டு அங்க டைனிங் டேபிள்ல இடம், சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்குது. ಡೈನಿಂಗ್ ಟೇಬಲ್ ನೋಡಿದ್ರೆ ಅನೇಕ ಚೇರುಗಳನ್ನು ಹಾಕಿ ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಬೇಕಾದಷ್ಟು ಆಹಾರ ಪದಾರ್ಥಗಳು ಇರುವುದು. ಆದರೆ அவருக்கு இருக்கிறது ஒரே மகன். ಆತನಿಗೆ ಇರುವುದು ಒಬ್ಬನೇ ಮಗನು. அந்த ராஜாவுக்கு, ಆ ರಾಜನಿಗೆ எத்தனை பிள்ளைங்க? ಎಷ್ಟು ಜನ ಮಕ್ಕಳು? ஒரே மகன், ಒಬ್ಬನೇ ಮಗನು. அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா சாப்பிடலாம்ல சாப்பாடு. ಅವರಿಬ್ಬರು ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿ ತಿನ್ನಬಹುದಲ್ಲ ಊಟವನ್ನು. எல்லா துணியும் அவங்களே போட்டுக்கலாம்ல, ಎಲ್ಲ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಅವರೇ ಹಾಕಿಕೊಳ್ಳಬಹುದಲ್ಲವೇ? ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் மனசு வரல. ಆದರೆ ಅವರಿಬ್ಬರಿಗೂ ಮನಸ್ಸು ಬರಲಿಲ್ಲ. அப்போ அந்த மகன் தந்தையை பார்த்து சொல்றாரு. ಆಗ ಮಗನು ತಂದೆಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, அப்பா, ತಂದೆ,
உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನಿದೆ ನನಗೆ ಗೊತ್ತುಂಟು. இந்த இடமெல்லாம் காலியா இருக்குது தானே? ಈ ಸ್ಥಳ ಅನೇಕ ಚೇರುಗಳು ಖಾಲಿ ಇದೆಯಲ್ಲವೇ? என்னை அனுப்பும், ನನ್ನನ್ನು ಕಳುಹಿಸು, நான் போய் கூட்டிட்டு வரேன். ನಾನು ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತೇನೆ. அவர் போனாரு. ಆತನು ಹೋದನು. அவர் கூப்பிட்டாரு, நீ வாப்பா, நீ வா, நீ வா, நீ வான்னு கூப்பிட்டாரு. ಆತನು ಕರೆದನು, ನೀನು ಬಾರಪ್ಪ, ನೀನು ಬಾರಮ್ಮ, ನೀನು ಬಾಪ, ನೀನು ಬಾ ಎಂದು ಕರೆದರು. ஆனால் வர்றவெல்லாம் ஒருத்தனும் பார்த்தா ஒருத்தனும் சரியில்லை. ಆದರೆ ಬರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ನೋಡಿದ್ರೆ ಯಾರೂ ಸರಿ ಇಲ್ಲ. அவங்கெல்லாம் அரண்மனைன்னு என்னன்னு தெரியாது, ಅವರು ಅರಮನೆ ಎಂದರೆ ಏನೆಂದು ತಿಳಿಯದು, சுத்தமாக இருக்குது என்னன்னு தெரியாது, ಶುದ್ಧವಾಗಿರುವುದೇನೆಂದು ತಿಳಿಯದು, நல்ல வார்த்தைகள் அவங்களுக்கு பேச தெரியாது, ಒಳ್ಳೆಯ ಮಾತುಗಳನ್ನು ಆಡುವಂತ ಒಂದು ಭಾವನೆ ಅವರಿಗೆ ಇಲ್ಲ. அவருடைய யோசனைகள் தப்பு தப்பா வருது, ಅವನ ಯೋಚನೆಗಳು ತಪ್ಪಾಗಿ ಬರುತ್ತವೆ. அவங்க இருக்கிறது, உட்கார்றது, சாப்பிட்றது, போகிறது, புழங்கிறது எல்லாமே ரோடு சைடு. ಅವರು ಇರುವುದು, ತಿನ್ನುವುದು, ಉಣ್ಣುವುದು, ಇರುವುದು ಎಲ್ಲವೂ ರೋಡಿನ ಪಕ್ಕಗಳಲ್ಲಿ. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது யாரும் கிடையாது, ಅವರು ಹೇಳಿಕೊಡುವವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, அசுத்தமா இருக்காங்க, ಅಶುದ್ಧವಾಗಿದ್ದಾರೆ. ಆದರೆ இந்த மகன் என்ன பண்றாரு? ಮಗನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? நீங்க உள்ள வாங்க, ನೀವು ಒಳಗೆ ಬನ್ನಿರಿ, எங்க வீட்டுக்கு வாங்க, ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬನ್ನಿರಿ. எங்க அப்பா வீடு பெரிய வீடு, ನಮ್ಮ ತಂದೆಯ ಮನೆಯು ದೊಡ್ಡ ಮನೆಯು. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ, பெரிய வீடு, ದೊಡ್ಡ ಮನೆಯು. உங்க எல்லாருக்கும் அங்க தங்கறதுக்கு நான் ரெடி பண்றேன் இடம். ನೀವೆಲ್ಲರೂ ಅಲ್ಲಿ ನೀವು ಇರುವುದಕ್ಕೆ ನಾನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತೇನೆ ಸ್ಥಳವನ್ನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க அழுக்கா இருக்கிறோமே, கவலைப்படாதீங்க, ನಾವು ಅಶುದ್ಧವಾಗಿದ್ದೀವಿ ಎಂದು ನೀವು ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿರಿ, உங்களை நான் சுத்தம் பண்ணுவேன், ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ಶುದ್ಧಿ ಮಾಡುತ್ತೇನೆ. நாங்கள் தண்ணியில் குதித்தோம், கிணத்துல குதித்தோம், ஆற்றுல குளித்தோம், எங்கள் அழுக்கு போகலையே. ನಾವು ನೀರಲ್ಲಿ ಬಿದ್ದೆವು, ಬಾವಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದೆವು, ಕೆರೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದೆವು, ನಮ್ಮ ಅಶುದ್ಧವು ಹೋಗಲಿಲ್ಲವಲ್ಲ. அப்போ அவர் சொன்னார், ಆಗ ಆತನು ಹೇಳಿದನು, எனக்கு என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, ನನ್ನ ಹತ್ರ ಒಂದು ವಸ್ತು ಉಂಟು, அதை போட்டு உங்களை நான் சுத்தம் பண்ணுறேன், ಅದನ್ನು ಹಾಕಿ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡುತ್ತೇನೆ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அது என்ன தெரியுமா? ಅದೇನು ಗೊತ್ತುಂಟೆ? அவருடைய ரத்தம். ಆತನ ರಕ್ತವು. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை கழுவுகிறார். ಆತನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ನಮ್ಮನ್ನು ತೊಳೆದನು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவர் பரிசுத்த ஆவி மூலமா நமக்கு போதனை செய்து கொண்டு நம்மை இன்னும் இன்னும் சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ನಮಗೆ ಬೋಧನೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇನ್ನೂ ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. இப்போ பேலஸ்ல கொண்டு வந்துட்டாரு. ಇವಾಗ ಪ್ಯಾಲೇಸ್ಗೆ, ಅರಮನೆಗೆ ಕೊಂಡು ಬಂದನು. இப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது, ಎಲ್ಲರೂ ಕುಳಿತಲ್ಲಿ ತಿನ್ನುವಾಗ, சாப்பாடை பார்த்த உடனே ಆಹಾರ ಪದಾರ್ಥಗಳನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ குடுறா சண்டை போட்டு புடுங்குறாங்க. ಅವರು ಜಗಳ ಮಾಡಿಕೊಂಡು ಅದನ್ನು ಇದನ್ನಿಂದ ಅವರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. கண்ட மாதிரி அவங்க செய்யறாங்க, ಇಷ್ಟಾನುಸಾರವಾಗಿ ತಿನ್ನುತ್ತಿದ್ದಾರೆ. அப்ப பிதா சொல்றாரு, ಆಗ ತಂದೆಯಾದ ದೇವರು ಹೇಳಿದನು, வெயிட் ஹோல்ட் ஆன், ತಡೀರಿ, என்னப்பா பண்றீங்க, ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಪ್ಪ? அவரை பாரு, ಅವರನ್ನು ನೋಡಿ, இவர் எப்படி சாப்பிட்றாரு, நீங்க எப்படி சாப்பிட்றீங்க, ಇವರು ಹೇಗೆ ತಿನ್ನುತ್ತಿದ್ದಾರೆ, ನೀವು ಹೇಗೆ ತಿನ್ನುತ್ತಿದ್ದೀರಿ. பார்க்கறாங்க, ಅವರು ನೋಡುತ್ತಾರೆ, இவர் வித்தியாசமா இருக்காரு, ಇವರು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದ್ದಾರಲ್ಲ. சார் அவர் உங்க மகன் சார், ಅವರು ನಿಮ್ಮ ಮಗನು ಸಾರ್. ஆமாப்பா, ಹೌದಪ್ಪ, ನನ್ನ ಮಗನೇ, உங்களை மாதிரியே அவரும் பண்றாரு சார், ನಿಮ್ಮಂತೆ ಅವರು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಸಾರ್. ஆமா, ಹೌದು, இதுதான் என்னுடைய மகன், ಈತನೇ ನನ್ನ ಮಗನು, என் ஒரே பேரான மகன், ನನಗೆ ಒಬ್ಬನೇ ಮಗನು. ಆದರೆ இவரை யாரெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்க? இப்போ ಇವರನ್ನು ಯಾರೆಲ್ಲ ನೀವು ಅಂಗೀಕರಿಸುತ್ತೀರಿ? சார் நான் ஏத்துக்கிறேன் சார், ನಾನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತೇನೆ. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கிறேன். ಸರ್, ಇವಾಗ ನಿಮಗೆ ನಾನು ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. என்ன அதிகாரம்? ಯಾವ ಅಧಿಕಾರವದು? என் மகன் மாதிரியே உட்கார்றதுக்கும் சாப்பிடுவதற்கும் துணி போட்டுக்கொள்வதற்கும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். ನನ್ನ ಮಗನಂತೆಯೇ ನಿಮಗೆ ತಿನ್ನುವುದಕ್ಕೂ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ವಸ್ತ್ರ ಧರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ನಾನು ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு சிம்மாசனம் இருக்குது. ಪರಲೋಕದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಸಿಂಹಾಸನವಿರುವುದು. பிதாவின் வலது பக்கத்திலேயே உட்காரக்கூடிய அருகத்தை அவருக்கு இருக்குது. ತಂದೆಯ ಬಲಭಾಗದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಅರ್ಹತೆ ಆತನಿಗೆ ಇರುವುದು. அதே இடத்துல, ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ உங்களையும் என்னையும் கொண்டு போறதுக்கு, ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕೆ இயேசு கிறிஸ்து வழியா இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾರ್ಗವಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ಈಗ சாயல் மாத்திரம் நாம் அவர் மாதிரி இல்லை, ಆತ ನಮ್ಮ ಸ್ವರೂಪವು ಆತನಂತೆ ಇಲ್ಲ. இதுக்காகத்தான் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, ಇದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಿದ್ದಾನೆ, அழைச்சிருக்காரு. ಕರೆದಿದ್ದಾನೆ. வசனம் 28, ವಾಕ್ಯ 28, 8:28 ರೋಮರ್ 8:28 ರೋಮರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ.
ಇದಲ್ಲದೆ ದೇವರ ಸಂಕಲ್ಪದ ಮೇರೆಗೆ ಹಾ. ಕರೆಯಲ್ಪಟ್ಟು ಆತನನ್ನು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರ ಹಿತಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಅನುಕೂಲವಾಗುತ್ತವೆ ಅನುಕೂಲವಾಗುತ್ತದೆ ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತದೆ. And we know that in all things God works for the good of those who love Him, who have been called according to His purpose. Telugu. Hindi. हम जानते हैं कि जो लोग परमेश्वर से प्रेम रखते हैं उनके लिए सब बातें मिलकर भलाई ही की है उत्पत्ति होती है, अर्थात उन्हीं के लिए जो उसकी इच्छा के अनुसार बुलाए हुए हैं. आमेन. इच्छा के अनुसार దులాయి దేవుణ్ణి ప్రేమించు వారికి ఆమేన్. దేవుణ్ణి ప్రేమించు వారికి దేవుని ప్రేమించు వారికి అనగా ఆయన సంకల్పము చొప్పున పిలువబడిన వారికి మేలు కలుగుటకై సమస్తమును సమకూర్చి జరిగించమని ఎరుగుదుము. హల్లెలూయా. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ நமக்கு ಸ್ತೋತ್ರವು. இப்படி அவர் நம்மை என்ன செய்கிறார்? ಈ ವಿಧವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆತನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? ಸಕಲத்தையும் நமக்கு ಅನುಮதிக்கிறார். ಸಕಲವನ್ನು ನಮಗೆ ಅನುಕೂಲವಾಗಿ ಕೊಡುತ್ತಾನೆ. ಅನುಮதிக்கிறார், ಪರ್ಮಿಷನ್ ಅನುಮತಿಸುತ್ತಾನೆ. ಸಕಲನ என்ன ಅರ್ಥ? ಸಕಲವೆಂದರೆ ಏನರ್ಥವು? எல்லான என்ன அர்த்தம் கேட்கிறேன். ಎಲ್ಲವೂ ಏನೆಂದರೆ ಅರ್ಥವು ಏನರ್ಥವು? நல்லது மட்டுமா? ಒಳ್ಳೆಯದು ಮಾತ್ರವೇ? இன்பமா சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே ட்ராவல் பண்ணிக்கிட்டே காசு எண்ணிக்கிட்டே இருக்கிறதா? சந்தோஷವಾಗಿ ಹರ್ಷವಾಗಿ அதே மட்டும்தான் நமக்கு ಅನುಮதிக்கிறார் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பைபிள் தெரியலன்னு ಅರ್ಥ. ನಾವು ಸಂತೋಷವಾಗಿ ಉಲ್ಲಾಸವಾಗಿ ತಿನ್ಕೊಂಡು ಉಣ್ಕೊಂಡು ತಿರುಕೊಂಡು ಇರುವಂತೆಯೇ ಪಿಕ್ನಿಕ್ ಮೂಡ್ಲಿಯೇ ಇದ್ದರೆ, ಅದರ ಪ್ರವಾಸದ ಮುಡಿನಲ್ಲೇ ಇದ್ದರೆ ಅದು ಮಾತ್ರ ನಮ್ಮ ದೇವರು ಅನುಮತಿಸಿದನೆ அப்படி நினைக்கிறீங்களா? ಅವಿಧ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? அப்படி ಇಲ್ಲ. ಆ ವಿಧವಾಗಿ ಅಲ್ಲ. ಅಡ್ಡಿ ಉಳುಂ, ಏಟು ಬೀಳುತ್ತದೆ, ಅವಮಾನ ವரும், ಅವಮಾನಗಳು ಬರುತ್ತವೆ. ಡಾಕ್ಟರ್ ಪುಣ್ಣ ಪಲ್ಲು ಪುಡುங்குவார், ಪೀಸು ಪುಡುங்குவார். ಡಾಕ್ಟರ್ ಅಲ್ಲು ಕೀಳುತ್ತಾನೆ, ಹಣವನ್ನು ಕಿತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் மானத்தையே எடுத்துட்டு போயிடும், நம்ம மானத்தை வாங்கிடுவானுங்க. ಕೆಲವರು ನಮ್ಮ ಮಾನವನ್ನೇ ತೆಗೆಯುತ್ತಾರೆ. ಅಡಿ ಉಳುಂ, ಏಟು ಬೀಳುತ್ತದೆ. ಅಡಿ வாங்கியிருக்கீங்களா? ಏಟನ್ನು ತಿಂದಿದ್ದೀರಾ? கை தூக்குறாங்க நிறைய பேர். ஓ மை குட்னஸ். ஏபிள் யார் போன் அடிச்சது? மணி சுஷாந்த் நீ சொல்லுப்பா. அப்பாவா? ஓ மை குட்னஸ். அப்பாவினாலே அடிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்பா தானே அடிக்கிறாரு. ತಂದೆ ತಾನೇ ಹೊಡೆಯೋದು. பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சா தப்பு, ಪಕ್ಕದ ಮನೆಯವರು ನೋಡಿದರೆ ತಪ್ಪು. அப்பா அடிச்சா ತಂದೆ ಹೊಡೆದರೆ ತಪ್ಪಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அப்பா தான் உனக்கு முத்தமும் கொடுப்பாரு. ಆ ತಂದೆ ನಿಮಗೆ ಮುತ್ತನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அந்த அப்பா தான் உனக்கு சொத்தும் கொடுப்பாரு. ಆ ಅಪ್ಪನೇ ನಿಮಗೆ ಆಸ್ತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. இல்ல ஏபேல்? ஹல்லேலூயா. அல்லேலூயா. அடிக்கிற கைதான் அணைக்கும். ಒಡೆಯುವ ಕೈಯೇ ನಮ್ಮನ್ನು ತಬ್ಬಿಕೊಳ್ಳುವುದು. நம்முடைய பரலோக பிதா நம்மளை அடிச்சு அரவணைச்சு திருத்தி அவர் சொந்த மகனை போல நம்மை மாற்றுகிறார். ನಮ್ಮ ಪರಲೋಕದ ತಂದೆ ನಮ್ಮನ್ನು ಒಡೆದು ತಿದ್ದಿ ನಮ್ಮನ್ನು ಪರಲೋಕದ ತನ್ನ ಮಗನಿಂದ ಆತನು ಮಾಡಿದ್ದಾನೆ. இல்ல ಮಾಡುತ್ತಾನೆ. எதுக்காக நம்மளை அடிக்கிறார் சிட்சிக்கிறார் தெரியுமா? ಅದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಒಡೆಯುತ್ತಾನೆ ಶಿಕ್ಷಿಸುತ್ತಾನೆ ಗೊತ್ತುಂಟಾ? சொந்த மகன மாதிரி நீ இல்ல. ಸ್ವಂತ ಮಗನಂತೆ ನೀನು ಇಲ್ಲ. சொந்த மகன் யாரு? ಸ್ವಂತ ಮಗನು ಯಾರು? ಯೇಸುதான். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ. ಯೇಸು ತಪ್ಪಾ பேசுவாரா? ಯೇಸು ತಪ್ಪಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆಯೇ? ತಪ್ಪಾ ಯೋಚಿப்பாரா? ತಪ್ಪಾಗಿ ಯೋಚಿಸುತ್ತಾನೆಯೇ? ತಪ್ಪಾ ಒಳರುವಾರಾ? ತಪ್ಪಾಗಿ ತೊದಲುತ್ತಾನೆಯೇ? ತಪ್ಪಾன விஷயங்களை செய்வாரா? ತಪ್ಪಾದ ವಿಷಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆಯೇ? பிதாவுக்கு விரோதமா சிந்திப்பாரா? ತಂದೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾನೆಯೇ? இல்லையே. ಇಲ್ಲವಲ್ಲ. நாம் இதெல்லாம் செய்றோம். ಅದನ್ನು ನಾವು ಇದೆಲ್ಲವನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. நமக்கு என்ன வேணும்? ನಮಗೆ ಏನು ಬೇಕು? ಶಿಕ್ಷೆ வேணும். ನಮಗೆ ಶಿಕ್ಷೆಯು ಬೇಕು. ಕಠಿಣಕೊಳ್ಳುದಲ್ வேணும். ನಮ್ಮನ್ನು ಖಂಡಿಸುವಂತದ್ದು ಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಗದರಿಸಬೇಕು. ಶಿಕ್ಷಣ ಉಪದೇಶ ಬೇಕು. ಶಿಕ್ಷಣ ಉಪದೇಶವು ಬೇಕು ನಮಗೆ. తెలుగులో చెప్పండి, తెలుగులో చెప్పండి. ಶಿಕ್ಷಣ ಉಪದೇಶವು మనకు కావాಲೆను. హల్లెలూయా. హల్లెలూయా.
ದೇವರ ಮಗನ ಸ್ವರೂಪಿಗೆ ನಮ್ಮನ್ನು ತರುವುದಕ್ಕೋಸ್ಕರ దేవుని స్వరూపానికి మనము తీసుకొని వచ్చేటకు ದೇವರು ತಂದೆಯಾದ ದೇವರು ತಂದೆಯಾಗಿ ನಮಗೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವಾಗ ತಂದೆ అయిన తండ్రి అయిన దేవుడు తండ్రిగా మనకి ప్రేమను చూపించినప్పుడు ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. మనకి మమ్మల్ని శిక్షించును. ಸಕಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನರ್ಥ? అన్ని అనగా ఏమర్థము? ಒಳ್ಳೇದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, మంచిది మాత్రము కాదు. ಬರೀ ಸ್ವೀಟು 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 ಅಂದರೆ ಬರೀ ಸ್ವೀಟು 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 ಬಿರಿಯಾನಿ ಅಂದರೆ ಬಿರಿಯಾನಿ ಹೊಟ್ಟೆ ತುಂಬುತ್ತದೆ, ಹಲ್ಲು ಹೋಗಿಬಿಡುತ್ತೆ, మన పనులు కూడా పోవును, ಹೃದಯ ಅಪಘಾತ ಆಗುತ್ತದೆ, ಹೃದಯಾಘಾತವಾಗುತ್ತದೆ. ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಾಗಲಕಾಯಿ ಬೇಕು, ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಾಗಲಕಾಯಿ ಪಾವಕಾವೆ ಹಣ್ಣು. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಮಗೆ ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ತಂದೆಯಾಗಿ ನಮಗೆ ಸಕಲವನ್ನು ಅನುಮತಿಸುತ್ತಾನೆ. ಯಾಕೆಂದರೆ ಮಗನ ಸ್ವರೂಪ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಅದನ್ನು ಉಂಟು ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ. తండ్రి అనే దేవుడు మనకి సకలం మనకు అనుమతించును. ఎందుకనగా దేవుని స్వరూపము మనలో లేనందువలన ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೆ ಚೊಚ್ಚಲ ಮಗನಾಗಿ ನಮಗೆ ದೊಡ್ಡ ಅಣ್ಣನಾಗಿರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು మనకి పెద్ద అన్నగా ఉన్నందువలన ನಾವು ಆತನನ್ನು ನೋಡಿ ನೋಡಿ ಕಲಿಬೇಕು. మనము ఆయనని చూసి చూసి మనము నేర్చుకునవలెను. హల్లెలూయಾ. హల్లెలూయా. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இப்போ உண்மையான மகன் ஒருத்தர் இருக்கிறான். ಈಗ ನಿಜವಾದ ಮಗನು ಒಬ್ಬ ಆತನಿದ್ದಾನೆ. மற்றவங்கள ಯಾರப்போ? ಮತ್ತ ಎಲ್ಲರೂ ಯಾರಾಗಾದರೆ ಕೈ ತಟ್ಟುங்க. இப்போ நாம ಯಾರು? ನಾವೆಲ್ಲರೂ ಯಾರು? ಅಡಾಪ್ಟೆಡ್ ಚಿಲ್ಡ್ರನ್. ನಾವೆಲ್ಲರೂ ದತ್ತು ಪುತ್ರರು. ದತ್ತು ಪುತ್ರರು. ஹல்லேலூயா. ದದ್ದಿಗಳா இருக்க கூடாது, ದದ್ದಿಗಳಾಗಿ ಪೆದ್ದರಾಗಿರಬಾರದು. எப்படி இருக்கணும்? ಹೇಗಿರಬೇಕು? ಯೇಸುவை போல நாம் ಮಾರ வேண்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತಂತ ನಾವು ಬದಲಾಗಬೇಕು. ಯೇಸು ಮಾರುವಾರಾ? ಯೇಸು ಬದಲಾಗುತ್ತಾನೆಯೇ? ಮಾರ ವೇண்டிಯ ಅವಶ್ಯ இருக்குதா? ಬದಲಾಗುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆಯೇ? ಅವರು ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಇರ್ತಾರೆ. ಆತನು ಸ್ಥಿರವಾಗಿರುತ್ತಾನೆ. ಅವರ ನೀತಿ ತಪ್ಪಾದು, ತಪ್ಪುವುದಿಲ್ಲ. ಅವರ ನ್ಯಾಯಂ, ಆತನ ನ್ಯಾಯವು, ಅವರ ಸತ್ಯಂ, ಆತನ ಸತ್ಯವು ನಿರಂತರವು. ಅಣ್ಣ ನೀವು ನಾನು ಮಾರನು, ಆದರೆ ನೀವು ನಾವು ಬದಲಾಗಬೇಕು. we have to change like we have to become like Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಂತೆ ನಾವು ಬದಲಾಗಬೇಕು. அவர்தான் உண்மையான தேவனுடைய குமாரன். ಆತನೇ ನಿಜವಾದ ದೇವರ ಕುಮಾರನು. ನಾಮೆಲ್ಲರೂ ದತ್ತೆಡುக்கப்பட்ட ಸ್ವೀಕಾರத்தின் ಪುತ್ರರಾக இருக்கிறோம். ನಾವು ದತ್ತು ತೆಗೆದುಕೊಂಡಂತ ಸ್ವೀಕಾರ ಪುತ್ರರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ.